வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது சித்தர் சிவவாக்கியர் பாடல்கள். பாடல் 70 75 வரை. மூலநாடி தன்னிலே முளைத்தெழுந்த ஜோதியை நாளு நாளி உம்முளே நாடியே இருந்த பின் பாலனாகி வாழலாம் பரபிரம்மம் ஆகலாம் ஆழமுண்ட கண்டரானை அம்மையானை உண்மையே. இந்த பாடலின் விளக்கம்: மூலாதாரத்திலிருந்து புறப்படும் சுழுமுனை நாடியில் தோன்றும் ஒளியை 4 நாழிகை நேரம் உமக்குள் நினைத்தியவாறு தினமும் தியானம் செய்தால் முதியவர்களும் இளையவராவர், பரபிரம்மே ஆகிவிடலாம். ஆழகால விஷம் உண்ட நீலகண்டரின் மேல் ஆணை, அம்மை பராசக்தி மேல் ஆணை. இதுவே உண்மையே ஆகும். விளக்கமாக சொல்வதென்றால், மூலாதாரத்தில் ஓம் என்ற ஒளியையும் சூரியன் உதிக்கும் போதுள்ள சிவப்பு நிறத்தையும் எண்ணி இருப்பதே இந்த தியானமாகும். ஒரு நாழிகை என்பது 24 நிமிடம், 4 நாழிகை நேரம் என்பது 1 மணி நேரம் 36 நிமிடம் என்று சொல்கின்றார் சிவவாக்கியர். பாடல் 71. இருக்க வேணும் என்ற போது இருக்கலாய் இருக்குமோ, மறிக்க வேணும் என்றலோ மண்ணுள்ளே படைத்தனர், சுருக்கமற்ற தம்பிரான் சொன்ன அஞ்செழுத்தையும் மறிக்கும் முன் வணங்கிடீர் மருந்தென் பதங்கிடீர். இந்த உலகில் மேலும் பல நாட்கள் வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அவ்வாறு இருக்க முடியுமோ? இறந்து போக வேண்டுமென்றே யாவரும் மண்ணில் படைக்கப்பெற்றுள்ளனர். எங்கும் பரவிய தலைவனின் அடையாள எழுத்தாகிய 5 எழுத்தையும் இறப்பதற்கு முன்பே பல காலமும் வணங்கி கூறினால் மரணத்தை மாற்றும் மருந்தாகும் சிவப்பதத்தை அடையலாம். அதை கைவிடாதீர்கள் என்கிறார். பாடல் 72. 51 அக்கரம் அடங்களோர் எழுத்துமோ, விண்பரந்த மந்திரம் வேத 4 ஒன்றலோ, விண்பரந்த மூல அஞ்செழுத்துளே முளைத்ததே அங்கலிங்க பீடமாய் அமர்ந்ததே சிவாயமே. அதாவது 51 எழுத்துக்களின் சக்தியையும் தன்னிடத்தில் கொண்டுள்ள ஓர் எழுத்து உண்டு. அது விண்ணில் எப்போதும் ஒளித்திருப்பதாகும். 4 வேத கருத்தும் அந்த ஓர் எழுத்திலேயே உண்டு. அது ஓம் என்பதாகும். விண்ணில் இருக்கும் 5 எழுத்துக்குள்ளேயே இந்த ஓர் எழுத்தும் தோன்றியது. அதாவது உடலையே பிண்டலிங்கம் ஆகச் செய்து சிவாய நம என்று எழுப்புவது உடலை கோயிலாக்கும் வழியாகும். அங்கலிங்கம் என்று சொல்வது வடமொழி எழுத்து 51 என்று சொல்வர் சிலர். அடுத்து பாடல் 73. சிவாயம் என்கிற அக்ஷரம் சிவனிருக்கும் அக்ஷரம், உபாயமென்று நம்புவதற்கு உண்மையான அக்ஷரம், கபாடமற்ற வாசலை கடந்து போன வாயுவை உபாயம் இட்டு அழைக்குமே சிவாய 5 எழுத்துமே. சிவாய என்னும் எழுத்தில் சிவபெருமானே இருந்து கொண்டிருக்கின்றார். கடவுளை அடையும் உபாயம், அதாவது வழி என்று நம்புவதற்கு துணை செய்யும் உண்மையான எழுத்து அது. தலை உச்சி தடுக்காமல் இந்த எழுத்தை உச்சரிக்கும் போது தானாக வாசல் திறந்து போகும். அதாவது தலையை மீறி போகும் பிராணவாயுவை மீட்டு உடம்பிற்குள் அழைக்கும் மந்திரம் சிவாய நம என்னும் 5 எழுத்துமே ஆகும். கபாலத்தை தாண்டி சென்று வீணாகும் பிராணவாயுவை மீட்டெடுத்து உடலுக்கு நலம் தரும் மந்திரம் 5 எழுத்து மந்திரமே ஆகும். அக்ஷரம் என்றால் எழுத்து, அழியாதது என்பதும் இங்கே பொருள் சொல்லப்பட்டுள்ளது. அடுத்து பாடல் 74. உருவுமல்ல வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல, மருவுமல்ல சொந்தமல்ல மற்றதல்ல அற்றதல்ல, பெரியதல்ல சிறியதல்ல பேசலான தானுமல்ல, உரியதாகி நின்ற நேர்மை யாவர்கான வல்லரே. உருவமில்லாதது, அதனால் வெளி என்று சொல்லவும் இயலாதது. ஒன்றை பற்றி நிற்பதுவும் அன்று, ஒன்றை தழுவிக்கொள்வதும் அன்று, யாருக்கும் சொந்தமானதும் அன்று, மற்ற விளக்கங்களுக்கும் உரியதன்று, விளக்கம் கூறவே முடியாததும் அன்று,
பெரியதும் அன்று, சிறியதும் அன்று. இவற்றை பேசும் உள் உணர்வும் அன்று. எல்லாருக்கும் உரியதாகி தவறாமல் செயல்படும் அதனை யார் உணர வல்லார்கள்? சிவவாக்கியர் கடவுளின் அருளை இவ்வாறு கூறுகின்றார். அடுத்து பாடல் 75. ஆத்துமாவன் அனாதியோ, ஆத்மா அனாதியோ, மீத்திருந்த ஐம்பொறி புலன்களும் அனாதியோ, தாக்கமிக்க நூல்களும் சதாசிவமும் அனாதியோ, வீக்க வந்த யோகிகாள் விரைந்துரைக்க வேணுமே. அதாவது தோன்றி அழிந்து மீண்டும் தோன்றும் காட்டில் உள்ள மரங்கள் முதலிய தாவரங்களைப் போன்று ஆத்மா இருக்கின்றதா? இன்றேல் கடவுளைப் போல அதுவும் அனாதியாக உள்ளதா? உடலில் உள்ள பொறிகளும் அவற்றால் வரும் அறிவுகளும் அனாதியாக உள்ளனவா? நம் உணர்வை தாக்கும் வேத உபனிஷத நூல்களும் சதாசிவமாய் உடம்பில் உள்ள கடவுளும் அனாதியோ? யோகத்தில் சிறந்தவர்களே, இதை விரைவாக எனக்கு கூறுங்கள் என்கிறார். விளக்கமாக பார்ப்பது என்றால், சதாசிவம் புருவ மத்தியில் உணரப்படும் சிவ தத்துவம். அனாதி என்பது எப்போது தோன்றியது என்று கண்டறிய முடியாத ஒரு பொருளாகும். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது என்னவெனில், ஆத்மா பூதங்களிலிருந்து தோன்றவில்லை. பொறிகளும் புலன்களும் பூதங்களிலிருந்து தோன்றியவை என்பது புலனாகின்றது. ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.